ஒரு வாரத்தில் எவ்வளோ ரன்ஸ் பண்ணால் நம்ம ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் ட்ரைனிங் பிளானை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஜென்யூனான ரன்னிங் கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் ஃபாலோயிங் மீ. ஒரு வாரத்துக்கு 4 ரன்ஸ் பண்ணுவேன். 2 ஈஸி ரன், ஒரு குவாலிட்டி ரன் அண்ட் ஒரு லாங் ரன். இப்போ ஈஸி ரன் எதுக்காக பண்ணுறேன்னா என்னோட ஏரோபிக் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ இதுக்கான ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் நான் ஈஸி ரன் பண்ணேன்னா அதோட ரெக்கவரி டைம் ஒரு 15 to 16 ஹார்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு நைட் தூங்கி எந்திரிச்சாலே அடுத்த நாள் என்னோட பாடி அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கும். ரெண்டாவது குவாலிட்டி ரன். இந்த குவாலிட்டி ரன் எதுக்காக நம்ம பண்ணுவோம்னா நம்ம லாக்டேட் த்ரெஷோல்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அண்ட் VO2 max இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது பண்ணியே ஆகணும். குவாலிட்டி ரன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. த்ரெஷோல்ட் ரன், இன்டர்வல் செஷன், ஹில் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரன் இருக்கு. மூணாவது லாங் ரன். இந்த லாங் ரன் எதுக்காக பண்ணுவோம்னா நம்மளோட என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ நம்ம பாடி அதாவது கால் எல்லாமே வந்து ஒரு என்டியூரன்ஸ் ரேஸுக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ டெண்டன்ஸ், ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இந்த லாங் ரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா குவாலிட்டி ரன்னுக்கும் லாங் ரன்னுக்கும் நடுவில் அட்லீஸ்ட் ஒரு 48 ஹார்ஸ் கேப் இருந்தால் பெட்டர். இதுதான் என்னோட ட்ரைனிங் பிளான். இதையும் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் ட்ரைனிங் பிளானை போடுங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாரத்தில் எவ்வளோ ரன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க.